மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபி விஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெய்ப்பூர்ல 19வது மேட்ச் இந்த ஐபிஎல் 2024ல இன்னைக்கு ஆடுனாங்க. டாஸ் வின் பண்ண ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பேட்டிங் இறங்கின ஃபேப் டு பிளேசிஸ் அண்ட் விராட் கோலி ரொம்ப நல்லா ஆட ஆரம்பிச்சாங்க. குறிப்பான வெற்றி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அடைஞ்சே ஆகணுங்கிற சூழ்நிலையில இருந்துச்சு. அதனால அவங்க ரெண்டு பேரும் நல்லா விளையாண்டாதான் இந்த கேமை எடுத்துட்டு போக முடியும்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் நல்லா விளையாட ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சூப்பராகவே ஆடுனாங்க. ஆர்ஆர் பவுலர்ஸ்னால என்ன பண்றது அப்படின்னே தெரியல ஒரு லெவலுக்கு மேல. பட் டூ பிளேசிஸ் சகால் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாரு. 44 ரன் இருந்தப்போ அங்கேயே கேம் மாறிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரன்ல அவுட் ஆனாரு. ஆண்ட்ரே பர்கர் ஒரு செமையான போல்ட் ஆகினாரு. அதுக்கப்புறம் சௌரவ் சகுன் அப்படிங்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயர் எடுத்துட்டு வந்தாங்க. அவரு 9 ரன்ல சகால் அவுட் ஆகினாரு. கிரீன் ஒரு 5 ரன் 6 பால் அடிச்சாரு. விராட் கோலி ஒரு சைடு செஞ்சுரி அடிச்சாரு. நல்ல செஞ்சுரி தான், 8வது செஞ்சுரி ஐபிஎல்ல. அண்ட் அவர் மட்டும் தனியா நின்று ஆடி கொண்டு வந்தாரு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற யாராவது ஆடி இருக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவர் செஞ்சுரி அடிச்சுமே 113 கம்ப்ளீட் பண்ணியுமே ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 183 தான். 184 அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி விளையாட ஆரம்பிச்சாங்க. ஒரு மாதிரி ஸ்லோ பிட்ச் மாதிரி தான் ஆர்சிபி விளையாடுறப்போ இருந்துச்சு. எப்படி இந்த சிஎஸ்கே விஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல அந்த பிட்ச் பிஹேவ் பண்ணிச்சோ அதே மாதிரி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் ஆனப்போ பண்ணிச்சுன்னே சொல்லலாம். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 0ல அவுட் ஆனாரு. ஓகேப்பா இன்னைக்கு ஆர்சிபியோட மேட்ச் பான்னு எல்லாரும் எதிர்பார்த்து பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. ஜாஸ் பட்லரும் சஞ்சு சாம்சனும் அடிச்சு பிரிச்செறிஞ்சிட்டாங்க. குறிப்பா ஜாஸ் பட்லர் ஃபார்முக்கு வந்துட்டாரு மக்களே. வேற லெவலான ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஆர்ஆர் ஜெயிச்சது ஜாஸ் பட்லர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அடிக்காமலே ஜெயிச்சாங்க. இன்னைக்கு ஜாஸ் பட்லர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க ஆர்சிபியோட பவுலர்ஸ். ஸோ வேற மாதிரி ஒரு சம்பவம். இன்னொரு சைடு நம்மளோட சேட்டா போட்டு பொழந்துட்டாருங்க எஸ் ஆர்சிபி பவுலர்ஸ். 42 பால்ல 69 ரன் இருந்தப்போ அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் ரியான் பராக் 4 ரன்ல அவுட். பட் அங்கே கேம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ ஜாஸ் பட்லர் அதுக்கப்புறம் கடைசி பால்ல ஒரு செஞ்சுரி அடிச்சு செமையா அந்த கேமை கம்ப்ளீட் பண்ணாரு. அவரோட 100வது மேட்ச் அதுல வந்து ஒரு செஞ்சுரி போட்டது வேற லெவல். குறிப்பா நிறைய விஷயங்கள் இந்த மேட்ச்ல இருந்து நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் என்னங்க பவுலிங் யூனிட் வச்சிருக்காங்க எனக்கு சத்தியமா தெரியல. எஸ் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பவுலர்ஸ் இருக்காங்களாங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து வருது. எஸ் தயால் எல்லா மேட்ச்லயும் ஓரளவுக்கு நல்லா போடுறாரு. சிராஜ் இன்னைக்கு நல்லா போட்டாரு. மற்றபடி ரொம்ப அடி வாங்குறாங்க. 189 சேஸ் பண்ண விடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மோசமான ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போறாங்க. விக்கெட்டே எடுக்க முடியல. இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துச்சு. என்னன்னா மஹிபால் லாம்ரோர் அவர் வந்து போன மேட்ச் நல்லா விளையாண்டு இருந்தாரு. அவர் ஏன் டிராப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. அதுக்கு முன்னாடி வைசாக் விஜயகுமார் அவரும் ஒரு மேட்ச் நல்லா பவுலிங் போட்டாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. அவர் ஏன் டிராப் பண்ணாங்கிறதும் வந்து தெரியல. என்னடா பண்றீங்கிற மாதிரி தான் இருக்கு. பீடாக் சொல்ற மாதிரி அந்த பவுலிங் யூனிட் டோட்டலாவே இந்த ஐஸ்வர்யா ராய் கதை சொன்னார்ல அது மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. தரலாங்க எனக்கு சீரியஸ்லி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இதுக்கப்புறம் திரும்பி எழுவாங்களா அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கு. மேக்ஸ்வெல் இன்னும் ஃபயர் ஆகலை. ஆப்வியஸ்லி அவர் ஃபயர் இல்லை. அவர் இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லை. அப்புறம் எங்கே ஃபயர் ஆகுறது. அவர் நல்லா விளையாடணும். விராட் கோலியே எல்லா மேட்சும் விளையாண்டுட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ வில் ஜாக்ஸை கொண்டு வர ட்ரை பண்ணணும். ஏன்னா வில் ஜாக்ஸ் ஒரு சூப்பரான பிளேயர். அவரை கொண்டு வர ட்ரை பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 8வது இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. அகைன் ஒரு மேட்ச் சோக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறமும் இன்னும் வந்து ஒரு 9 மேட்ச் அவங்களுக்கு இருக்கு. ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா பார்க்கலாம். இல்ல அப்படின்னா இந்த சீசனும் கோவிந்தா தான். உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.